தவத்தை நிறைவு செய்யும் விதமாக இரு உள்ளங்கைகளும் சேர்த்து குழைத்து கண்களை ஒற்றி முகத்தை வருடி கைகளை மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சு. பின்பு மெதுவாக கைகளை இறுக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக, உடல் நலத்திற்காக உடல் பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தமும் மற்றும் மகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவா உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கணவனை நினைவாக்கும். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தற்பொழுது சிந்தனை உரை அளிப்பதற்காக நமது பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் நோய் எதிர்ப்பாற்றல் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க உள்ளார்கள். அம்மா அவர்களை அனைவரும் சார்பிலும் வாழ்த்தி வணங்கியும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை மேம்படுத்தி தருவாராக. மிக சிறப்பாக நமக்கு சாந்திவதத்தை வழிநடத்திய பேராசிரியர் வனஜா வைத்தீஸ்வரன் அம்மாவை வாழ்த்தி வணங்குவோம். பேராசிரியர் வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாங்கு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த சிந்தனை தலைப்புக்குள்ள போகலாம். நோய் எதிர்ப்பு ஆற்றல். இதுல 2 விஷயம் இருக்கு. நோய் அப்படிங்கிறது ஒண்ணு, எதிர்ப்பு ஆற்றல் ஒண்ணு இருக்கு. இப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்குள்ள நோய் கிருமி உற்பத்தி ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு சில மட்டுமே நோயாக மாறுது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த நோய் கிருமிகளுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ்களை வெளியிட்டுக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ள அந்த இன்பில்ட்டா உள்ளுக்கு இருக்கக்கூடிய திறன் ஆன்டிபாடிஸ்களை வெளியிடும் திறன் இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம உடலை நோயிலிருந்து பாதுகாக்குது, நோய் வராம பாதுகாக்குது. இந்த பாதுகாப்பு பொறிமுறையானதுதான் நோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிர்ப்பாற்றல்னா என்ன? எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. எதிர்ப்பு சக்தி அப்படின்னாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய, நமக்குள்ளேயே டாக்டர் இருக்காங்க, நமக்குள்ளேயே மெடிசன் இருக்கு, நமக்குள்ளேயே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அந்த மனசை செம்மையா வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதையே சரி பண்ண முடியும். எப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறைய சில பழக்க வழக்கங்களை ஒழுக்க பழக்கங்களாக மாற்றும் போது அதை நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். நமக்குள்ள இன்பில்ட்டா இருக்கக்கூடிய, நம்ம உடம்புக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்னா என்ன? அதாவது இதுதான் பூரண உடல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மகரிஷி உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிடாம, அதாவது நமக்கு பசிச்சு சாப்பிடணும், பசிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது.
சில விரத முறைகள், நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு உடம்புக்கு உழைப்பு, இல்லைன்னா உடற்பயிற்சி, இல்லைன்னா நடைப்பயிற்சி, உண்ணாவிரதம், மௌன விரதம், இயற்கையாக உண்ணக்கூடிய உணவு வகைகள், சிரிப்பு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ன்ற மாதிரி வாய்விட்டு சிரித்தாலே நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு வாய்விட்டு சிரிக்கிறாங்கன்னு தெரியல. தூக்கம், நல்ல ஆழ்ந்த உறக்கம், 6ல இருந்து 8 மணி நேரம் டீப் ஸ்லீப், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு உறக்கம், அந்த மாதிரி ஒரு தூக்கம் இருக்கணும். பச்சை காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுறது, சூரிய ஒளியில நிக்கிறது, அதுலயே கொஞ்ச நேரம் குளிக்கிறது, அதாவது சூரிய குளியல்னு சொல்லுவாங்க. அது கண்களால பாக்குறது மட்டும் இல்லாம அதுல ஒரு 15 நிமிடம்ல இருந்து 20 நிமிடம் வரைக்குமாவது குறைந்தபட்சம் டெய்லி அதிகாலை, அதாவது காலையில உதிக்கும் போது இருக்கு இல்லையா இளம் சூரிய வெயில், அதே மாதிரி மாலை சூரிய அஸ்தமனம் ஆகும் போது அந்த இளம் சூரிய அஸ்தமனம் வெயில் இருக்கு இல்லையா, அந்த அந்த நேரத்துல நிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அன்பாக இருப்பது, இன்சொற்களாக பேசுவது, நன்றி உணர்வோடு இருப்பது. எப்படி நன்றி இது நமக்கு ஒவ்வொன்றுமே இன்னைக்கு நம்ம விடுற மூச்சு காத்து, நமக்குள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் முதல் கொண்டு எல்லாமே தானா இயங்குது. நாம எதையும் இயக்கல. நாம மூச்சு நீ உள்ள போ, உள்ள வெளியே வா அப்படின்னு நாம எதுவுமே சொல்லல. இதயத்தை வந்து நீ 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதுதான் இயற்கையுடைய அறிவு. அப்போ இயற்கைக்கு நாம நன்றி சொல்லணும். அந்த இயக்கத்துக்கு நன்றி சொல்லணும். இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது இயற்கைக்கு மட்டும் இல்லாம, நமக்கு இந்த உடம்புக்கும் தேவையான உணவுக்கும் இன்னைக்கு எல்லா விதத்திலயும் நமக்கு நம்ம குடும்ப உறவுகள் மூலமாக, சுற்றி உள்ள சமூகத்துல உள்ள ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வந்து நமக்கு காரணமாக இருக்கு. இப்ப சமுதாயத்துல ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் மூலமாகத்தான் இந்த உடம்பு வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம படிப்பு, ஆசிரியர் கொடுத்தது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ், உணவு, இப்படி எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில நமக்கு உதவி செய்யறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் நாம நன்றி உணர்வோட இருக்கணும். இப்ப யாராவது ஏதாவது தப்பு செஞ்சுட்டா குற்றத்தை மன்னிப்பது, அது நமக்கு வரணும், இயல்பாக வரணும். சரி ஏதோ செஞ்சுட்டாங்க, யார் நம்ம பிள்ளை தானே, இல்ல நம்ம கணவர் தானே, இல்ல நம்ம மனைவி தானே, அப்பா அம்மா தானே சொல்லிட்டாங்க அப்படின்ற அந்த யாரு எதுனாலும், இல்ல பக்கத்துலயே அது யாரோ நமக்கு வந்து ஒரு வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்னா, அது நம்ம கருமைய ஈர்ப்பு, நம்மளுடைய ஆழ் மனசுல நிறைய நம்பிக்கைகளும் இருக்கு, அவநம்பிக்கைகளும் இருக்கு. எந்தெந்த பிறவியில என்னென்னலாம் சேர்த்து வச்சோமோ அத்தனையும் நம்ம கருமையத்துல பதிவுகளாக இருக்கு. எந்த காலத்துல எந்த எண்ணம் பதிவுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது ஈர்க்குது. அப்ப நம்ம நல்ல எண்ணங்களை போட 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 அது ஆட்டோமேட்டிக்கா அல்லது தானாகவே உள்ளது. அந்த நல்ல எண்ணங்கள் எப்படி போட முடியும்? இதெல்லாம் தான் நமக்கு தவமும் தற்சோதனை பயிற்சியும் கொடுக்குது. அப்ப மன அலைச்சல் விரைவை குறைஞ்சிட்டாலே நம்மளுடைய உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய தவத்துல மன அலைச்சல் விரைவு கொடுக்குது. தற்சோதனை வந்து இது தேவை, இது தேவையில்லைன்ற விழிப்புணர்வை கொடுத்து, தேவையில்லாததை விளக்கறதுக்கு தானாகவே அறிவு அது விளக்கிடுது. இன்னொன்னு நம்மளுடைய தவ முடிவுல சொல்லக்கூடிய வாழ்த்து முறைகள். இந்த ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வாழ்த்த 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 அந்த வெறுப்பு நமக்குள்ள இருந்து விலகும். அன்பு ஓங்க ஆரம்பிச்சிடும். யாரா இருந்தாலும் அன்பு ஓங்க ஆரம்பிச்சிடும். அன்பு ஓங்குனா நம்ம உடம்புக்குள்ள நோய் கிருமி உற்பத்தி ஆகுமா? உற்பத்தி ஆகாது. வெறுப்பு தான் உற்பத்தி ஆகுது, நோய் கிருமியும் உண்டாக்குது. அப்போ குற்றத்தை மன்னிக்கிறது, தியானம் செய்யறது, இறைவனை இன்னைக்கு ஒவ்வொரு வினாடியும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் எல்லாமே ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் போட்டுதான் கடவுள் வந்து ஒருத்தருடைய உயிர் வந்திருக்கு, ஆன்மா கொடுத்திருக்கு. அப்போ இந்த உயிர் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வந்திருக்கும் போதே இந்த காலத்துல இது நடக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனா அதை திருத்தி அமைக்கிற அறிவையும் கூடவே சேர்த்து கொடுத்துருக்கு. எப்படி இப்ப நமக்கு ஒரு 10 நம்ம வீடு கட்டுறோம், 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த இடத்துல கொஞ்சம் சரியில்லை, பட்டி பார்க்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அறிவை இறை சக்தியே நமக்குள்ள கொடுத்துருக்கு. அப்போ
அந்த பழக்கத்தின் வழியாக செய்த செயல்கள் மூலமாக நாம சில விஷயத்த நம்ம மாத்தி திருத்தி அமைச்சுக்கணும். அந்த அறிவு கடவுள் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நாம எப்பவுமே இறைவனை நினைத்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். அத வந்து நமக்கு குரு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம குருவின் நினைவாகவே இருந்தாலே இறைவனின் நினைவு அதுக்கு உள்ள அடக்கமாகவே இருக்கு. அப்ப மகிழ்ச்சி ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன்ஸ சுரக்க வைக்கிறது. எப்படி நம்ம சந்தோஷமான சூழ்நிலையை நாம உருவாக்கணும். வேற யார் எந்த மாதிரியான சூழ்நிலை, ஒரு கடுமையான கோபமோ, வெறுப்போ, எந்த மாதிரி ஒரு மனசங்கடமோ, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அந்த சூழ்நிலையில இருந்து நம்மள தற்காத்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன்ஸ உற்பத்தி பண்ணறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்க அந்த அந்த இறுக்கத்த வந்து அத போக்கணும். உதாரணத்துக்கு இப்ப என்னுடைய கணவரே ஏதோ ஒண்ணு திட்டுறாங்க, பேசுறாங்க அப்படின்னா, நான் உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோட பாவப்பதிவு ஒண்ணு குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். குறைஞ்சிடுச்சே, தேங்க் யூ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே என்னுடைய கணவர் சிரிச்சுடுவாங்க. ஸோ அந்த இறுக்கமான அவங்களுக்கு கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு. இந்த மாரி பண்றாளே அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு அப்படின்னா, இவ சொன்ன உடனே, "இது நல்லா இருக்கே டயலாக்" அப்படின்னு அவங்க மைண்ட் அந்த அந்த சிச்சுவேஷன் மன சூழ்நிலை வந்து மாறுது. அப்போ பரவால்ல. இப்ப எப்படி இதெல்லாம் வருது? மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அப்ப மனவளக்கலைக்கு வந்தா, சூழ்நிலையுடைய தாக்கத்தில இருந்து நாம காப்பாத்தப்பட்டுருவோம். அப்போ நம்மளுடைய அறிவின் மூலமாக நம்மளுடைய சூழ்நிலையை இனிமையாக வைத்திருக்கிறதுக்கு நம்மளால பழகிக்க முடியும். அப்போ அந்த பழக்கம் தான் வந்து நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் மாத்திக்கிட்டு, அமைச்சு, அழகா நம்ம வீட்டையும் சந்தோஷமா வச்சுக்கணும், நம்ம மனசையும் அமைதியா வச்சுக்க முடியும். அப்போ என் பிள்ளைங்கலாம் கூட கேட்பாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து சூடு சொரணையே இல்ல அப்டின்ட்டு கூட சொல்லுவாங்க. எதுக்காக அந்த சூடு சொரணை? நானும் உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன். எனக்கும் கோவம் வரும். எல்லாருக்குமே இருக்கும் தான். ஆனா நம்மளுடைய பயிற்சி முறைகள் வந்து அத கொஞ்சம் மட்டுப்படுத்துது. ஏன் எதுக்காக அது நம்ம கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி நம்மளுடைய உடல் செல்கள்ல நோய் கிருமிய உற்பத்தி பண்ணுதுன்னு நமக்கு அறிவு தெரியுது. அப்போ அது நமக்கு எதுக்கு? தேவையில்லை இல்லையா? அப்போ நம்ம அன்பாகவும், இனிமையாகவும் இருக்கிறதுக்கு பழகிட்டா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கிறத நம்மளால உணர முடியும். இப்போ 1 நிமிட கோவம் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து 4ல இருந்து 5 மணி நேரத்துக்கு பலவீனம் அடைய செய்யுதாம். 1 நிமிட சிரிப்பு 24 மணி நேரமும் இம்யூன் சிஸ்டத்த பூஸ்ட் செய்யுதாம். எவ்வளவு பாருங்க. அப்போ இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார். உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு மருத்துவரும் யாரையும் குணப்படுத்தினதா சரித்திரமே இல்ல அப்படின்ட்டு. மனித நோய் எதிர்ப்பு அமைப்பு மட்டும்தான் ஒவ்வொருத்தருடைய நோயையும் குணப்படுத்துது. அதுதான் எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர் வந்து பாப் பிரைட் அப்படின்ற ஒரு அறிஞர். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இயல்பாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுது. எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம எதுவுமே ஏன்னா இந்த மருந்து சாப்பிட்டா நமக்கு குணமாயிடும் அப்படின்ற நம்ம மைண்ட் செட் தான் அத குணப்படுத்துது. இத சாப்பிட்டா நமக்கு வந்து இது சரியாயிடும். கை வலி சரியாயிடும், இல்ல தோள்பட்டை சரியாயிடும், வயிறு வலி சரியாயிரும் அப்படின்னு ஒவ்வொன்னுத்துக்கா இப்போ இயற்கை மருத்துவமே எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சாப்பிட்டா நமக்கு வந்து வயிறு புண்ணாத்திடும். மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா வயிறு புண்ணாயிடும். ஏன் அப்படின்னா அது நமக்கு உண்மையாகவே மென்மை தன்மைய குடுத்துரும். வயிற வந்து சாஃப்ட் பண்ணிடும் தான். மென்மையா ஆக்கிடும். பட் அது அது சாப்பிட்டா ஆயிடும், இந்த மாதிரி சரியாகும்ன்ற நம்மளுடைய மைண்ட் செட் தான், அத நம்மளுடைய இம்யூனிட்டிய அதிகப்படுத்துது அப்படிங்கிறது தான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ நோய் நமக்கு வந்து எல்லாரும் நினைக்கிறோம் நாம நோய் அம்மா வாழ்க வளமுடன்மா. சவுண்ட் வரலம்மா.
வாழ்க வளமுடன். அம்மாக்கு ஏதோ சிக்னல் ப்ராப்ளம். வாழ்க வளமுடன். அப்ப நோய் வராம இருக்கணும் அப்படின்னா, நம்மளே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அம்மாவுடைய இன்னைக்கு சிந்தனை உரையாகவும் இருந்தது. அதற்கு நம்ம சுயமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. தேங்காய் பால் சாப்பிடுறது, நம்ம மனசளவுல சரி பண்ணிக்கிறது. மனதளவுல நம்ம சரியாக இருக்கும்போது நோய் நம்ம என்னால முடியும் அப்படிங்கிறதே ஒரு நோய் எதிர்ப்பாற்றலாக இருக்கும் இல்லையா? ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நமக்கு. என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே. அப்ப நம்ம அதுக்கெல்லாம் மன அளவுல சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்ல வாழ்க வளமுடன். கண்டினியூ பண்ணீங்க. சிக்னல் போயிருக்கு. எப்ப போச்சுங்கம்மா? இத நீங்க தேங்காய் பால்லாம் சொன்னீங்கல்ல, அப்பதான் வாழ்க வளமுடன். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அது பவர் கட் ஆயிருக்கு. ஓகே. வாழ்க வளமுடன். இப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது தேங்காய் பால் அவங்க சொன்ன மாதிரி நம்ம தேங்காய் பால் சாப்பிட்டா வயிறை வந்து மென்மையா ஆக்கிடுது. அதே மாதிரி நம்ம உடம்பும் நம்ம மென்மையா வச்சிருந்தா மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கிட்ட உருவாகும். அப்ப நம்ம கடுமையா வச்சிருந்தோம் அப்படின்னா, கடுமை அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட இருக்க கோபம், வெறுப்பு, நம்ம நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கும். இப்போ நம்மளுடைய உடம்புல வந்து நோய் பொருள்களான காடுகள், சாரி கசடுகள், குப்பைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நோய் வந்து நமக்கு எதிரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலா அது நமக்கு நண்பன் தான். எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப நோய் பொருளான கசடுகள், குப்பைகள் எல்லாம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம உயிருள்ள இயற்கை உணவுகளை வந்து சாப்பிட்டோம்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி அந்த கசடுகளையும், குப்பைகளையும் வெளியேற்றுது. அந்த வெளியேற்றம் நடைபெறும் போது சில உடல் நல சங்கடங்கள், அதாவது கியூரிங் கிரைசிஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அது தோன்றுமா. அது அது எப்படி தோன்றும் அப்படின்னா, சளி, இருமல், பேதி, தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி அது சிம்டம் காட்டும் நமக்கு அறிகுறியாக. அப்ப அந்த உடல் நல சங்கடங்கள் நம்ம வந்து பச்சை பச்சை வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டோம், சளி பிடிச்சிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சளி பிடிக்கல அப்படின்னா அந்த வாழைப்பழம் சளியை வெளியேற்றுகிறது அப்படின்னு திருத்தி சொல்றாங்க. இப்போ நோய் வருது அப்படின்றத விட நம்மளுக்கு விட்டு நோய் விலகுது அப்படின்றத நாம திருத்தி அமைச்சுக்கணும். இப்ப எனக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா, எனக்கு காய்ச்சல் வருதுன்னா, எனக்கு உடம்புக்குள்ள ஏதோ ஒரு அழுக்கு வெளியேறுது, ஏதோ ஒரு திருத்தம் நடைபெறுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப உள்ள வந்து அந்த கியூர் பண்ணுது. அந்த கியூர் பண்ணறதுக்கு உண்டான சிம்டம் வந்து ஜுரமா, காய்ச்சலாக காட்டுது. இப்ப தேங்காய் சாப்பிட்டா வயித்துல பூச்சி வரும்னு சில பேர் சொல்றாங்க. தேங்காய் வந்து வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றுதே தவிர புதிதாக பூச்சிகளை உண்டாக்காது. அதே மாதிரி மழையில நனைஞ்சா ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜலதோஷம் இல்லை, ஜலத்தில் தோஷம் இல்லை, உடம்பில் தான் இருக்கிறது என்பதை உணரவும், நம்ம வந்து வீட்டை தண்ணீர் விட்டு கழுவினா குப்பை வெளியேற மாதிரி, வீட்டில் ஒட்டடை அடித்தால் குப்பை வெளியேற மாதிரி, உடம்புல சில உடல்நல சங்கடங்கள் மூலம் உடலில் உள்ள நோய் பொருள்கள் வெளியேறும் போது நாம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். காய்ச்சல் வந்ததுன்னா உடனே மாத்திரை போடுறதோ, இல்ல பேதி ஆகுதுன்னா உடனே மாத்திரை போடுறதோ, இதெல்லாம் நாம செய்யவே கூடாது. இயற்கை நமக்குள்ள சில திருத்தங்கள் அலைன் பண்ணுது. நம்ம இப்போ ஒரு ஒரு லெட்டர் எல்லாம் எழுதுறோம்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு அதை நம்ம அலைன் பண்ணி நம்ம ரெடி பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள், நம்மளுடைய உயிர் துகள்கள்லாம் வந்து அது அலைன் பண்ணிக்கிட்டு இருக்கு.
கரெக்டா ப்ராப்பரா, அதாவது எந்தெந்த இடத்துல இருந்தா இந்த நோய் வந்து வராம இருக்க முடியும் அப்படின்னு அந்த நோய் எதிர்ப்பாற்றல் பெருக்கத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ரசாயன மாற்றத்தை உற்பத்தி பண்ணி சில சங்கடங்களை ஏற்படுத்தி அதை கழிவுகளாக வெளியேற்றுது. அப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய ஜீவன் சக்திக்கு ஜீரணிக்கும். எந்த அளவுக்கு நம்மளால ஜீரணிக்க முடியுமோ, இப்ப காய்ச்சல் வந்தா கஞ்சி தான் சாப்பிட சொல்லுவாங்க, ரசம் சாதம் தான் சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ப அதையும் நமக்கு வந்து பசிச்சா மட்டும்தான் உள்ள போகும், இல்லைன்னா போகாது, இல்லைன்னா வாந்தி தான் எடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஜீரணிக்கும் வேலையை தராம இயற்கையில் கிடைக்கும் இலை, காய், கனி, சாறுகள் இந்த மாதிரி கொஞ்சமா சாப்பிட்டுட்டு உண்ணா நோன்பு இருந்து உடலை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இந்த மாதிரி நோய் என்கிட்ட வந்துராத, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட நம்ம ஒரு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அதுக்கு பை பை சொல்லிடலாம். இப்ப அந்த நேரத்துல மட்டும் சங்கடங்கள் குறைய மருந்துகளை சாப்பிட்டு இன்று போய் நாளை வான நோயை வந்து அமுக்கி வைக்கிறதுக்கு நாம் மாத்திரையெல்லாம் உட்கொள்றோம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்போ நோய் உண்டாவதற்குரிய காரணங்கள் சிறிது கூட குறைக்காமல் மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு நோயை அமுக்கி வைத்தால் அந்த நோய் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து விடுது. இப்போ காய்ச்சலுக்குன்னு மாத்திரை போடுறோம், இந்த டோலோ 650யோ ஏதோ ஒண்ணு போடுறோம். போட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உள்ளுக்கே சளி அடங்கி இருமலா புகைஞ்சு புகைஞ்சு இருமல் வரும். இது நம்மளே நிறைய பார்த்திருப்போம். எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நோய் குணமாகிறது கிடையாது. அதுதான் அவங்க ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய மனசுதான் அதை சரி பண்ணுது அப்படிங்கறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ இந்த விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து வருது. அதனுடைய விளைவாதான் கேன்சர், அல்சர், கிட்னி ஃபெயிலியர், பிபி, ஆஸ்துமா, டயபிட்டிஸ் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. இப்போ இந்த மாதிரி நோய் கிருமிகளால் வரும் நோய்கள் வந்து வராம இருக்கணும். தவறான உணவினால் மட்டும் வரும் நோய்கள் என்பதை ஞாபகத்தில் வைக்கும். இது நம்மளுடைய சில பழக்கங்கள், தவறான பழக்கங்கள் மூலமாக இதை நாமளே உற்பத்தி பண்ணிட்டோம். அப்ப உடல்நல சங்கடத்தில் காய்ச்சல் வந்தா எந்த மருந்தும் சாப்பிடாம மிக குறைந்த அளவு சாறுகள், பழச்சாறுகள், அதிக அளவு தண்ணீரும் மட்டும் சாப்பிடணும். இப்ப அஹிம்சை அப்படின்ற மாதிரி இனிமா தினமும் காலை மாலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றுல உள்ள கழிவுகள்லாம் நீங்கிடும். இப்ப வயிற்றுல தேவையில்லாததெல்லாம் கழிஞ்சாலே சரியாயிடும். அது எதுவுமே உடம்புல உள்ள கழிவுகள் தான் நோயாக மாறுது. இந்த நேரத்துல நம்ம இன்னொன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கோம். உடல், மனம் மற்றும் சமூக நலவாழ்வின் நிலை இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய ஆரோக்கியம். அதாவது உடம்பு, மனசு, இது இயற்கை, சமூகம், சமுதாயம், இந்த எல்லாத்தினுடைய நலவாழ்வோட நிலைதான் நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நோய் அல்லது பலவீனம் இல்லாதது மட்டும் அல்ல, நம்மளுடைய முழுமையான ஆரோக்கியம் வந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இயற்கையை நம்ம நல்லபடியா பாதுகாக்கணும், சமுதாயத்தின் மேல அக்கறை கொண்டு இருக்கணும், நம்ம உறவுகள் மேல அக்கறை கொண்டு இருக்கணும். அப்ப நல்ல உடல்நல மனவளம் அப்படிங்கிறது முழு வாழ்க்கையை நிம்மதியோட வாழ உதவுறதுதான் நல்ல உடல்நலம் மனவளம். இப்ப இதற்கு அடையாளம் என்னன்னா நம்மளுடைய உடல்நல கோளாறு இல்லாம தராம இருக்கிறது, நம்ம உடம்புக்கு கொடுக்காம இருக்கிறது. ஸோ உணவுக்கு ஏத்த அளவுக்கு உழைப்பு, அதாவது ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன சாப்பிட்டாலும் நாம உழைப்பு கொடுக்கணும், இல்ல உடற்பயிற்சி கொடுக்கணும், ஏதாவது ஒண்ணு ஜிம், ஏதோ ஒண்ணு ஒர்க் அவுட் பண்ணணும். கண்டிப்பா அந்த சூரிய குளியல், நல்ல உறக்கம், நல்ல சத்துள்ள சாத்வீக உணவு உண்பது, இதெல்லாம் தான் நோய் கிருமியே உற்பத்தி ஆகாம நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை நம்ம உற்பத்தி பண்ணி நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல பெருக்குது. இப்ப நம்ம நல்ல மன அழுத்தங்கள் வந்து அன்றாடம் நிர்வகிக்க முடியுது, டெய்லி டே டு டே லைஃப்ல நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா மன ஆரோக்கியம் கண்டிப்பாக நிலைச்சிருக்கு. நம்மளுடைய திறமைகள் ஆக்கப்பூர்வமாக சமுதாயத்துக்கு பயன்படும். எப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து ஆரோக்கியமா இருந்தா. அப்போ நோய் வந்து இப்ப நம்ம வந்து டே டு டே லைஃப்ல கட் ஹெல்த் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கட் ஹெல்த் அப்படின்னா
குடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. குடல் ஆரோக்கியம் தான் உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை நம்ம உடம்புல பல செயல்பாடுகளுக்கு உதவுது. இதில் செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மனநிலை ஆகியவை அடங்கும். அப்போ இந்த குடல் ஆரோக்கியத்துல முக்கியத்துவம் செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த கட் ஹெல்த். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குடல்ல உள்ள பாக்டீரியா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த ஜோனை வந்து அந்த சிஸ்டமை வந்து இம்யூன் சிஸ்டமை வந்து நல்ல பலப்படுத்தி வைக்குது. இதுல இருந்தே நமக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். அப்ப குடல் ஆரோக்கியம் இல்லாம இருந்தா மூளையின் செயல்பாட்டையும் மனநிலையுமே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கட் ஹெல்த் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது நம்ம இங்க பாத்துக்கலாம். அப்ப இதனால சில நோய்களை கூட நம்மளால தடுக்க முடியும். இப்ப கட் ஹெல்த் அப்படிங்கிறது மேம்படுத்தும் வழிகள் என்ன அப்படின்னா, நம்ம நார்சத்து நிறைந்த உணவு பழக்கங்கள், பழங்கள், காய்கறிகள், இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு, அதாவது மோர், தயிர், இந்த மாதிரி உணவு வரை டெய்லி ஒரு கொத்தவரக்காய் சாப்பிட்டாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. பட் எல்லாருமே ஒரு பச்சை கொத்தவரங்காய் சாப்பிட்டா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நானும் அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணேன், அப்புறம் அப்படியே விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் நாம கொஞ்சம் நிறைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும் அப்படிங்கறத தான் நான் சொல்ல வரேன். போதுமான தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் இப்ப தண்ணி குடிக்காம கிட்னி ப்ராப்ளம் வருது, யூரியா லெவல் அதிகமாகுது, ஸோ டயாபெட்டிக், ஒபிசிட்டி இந்த மாதிரியும் ப்ராப்ளம் வருது. இப்போ போதுமான தண்ணி குடிச்சாலே நம்ம வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரா, இப்போ ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க, உடல் பருமனாக இருக்கக்கூடியவங்க வார்ம் வாட்டரா குடிச்சா அவங்களுடைய பேட் கொலஸ்ட்ராலும் சரி, உடம்பு வெயிட் லாஸும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த வார்ம் வாட்டர் குடிக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பச்சை தண்ணியா சில்லுன்னு கோல்டு வாட்டரா குடிச்சாலோ, இல்ல சில்லுன்னு கோல்ட்ரிங்க் குடிச்சாலோ அது நம்மளுடைய கான்ஸ்டிபேஷனுக்கு வழிவகை செய்யும். நமக்கு இரைப்பைக்கு நம்மளுடைய இந்த சில்லுன்னு சாப்பிடக்கூடியது உடம்புக்கு ஏற்றதல்ல. இங்க இது நாம நோட் பண்ணிக்கணும். ஸோ வெயில் நேரத்துல சாப்பிடுறோம் அப்படின்னா கூட ஒரு ஐஸ்கிரீமோ இல்ல கோல்ட்ரிங்க் சாப்பிடுறதுனால வாய்க்குள்ளேயே உமிழ்நீர் சுரந்து மெல்ட் பண்ணி உருக வச்சு சாப்பிடணும். அந்த மாதிரி அப்படி சாப்பிடணுன்ற கிரேவிங் இருக்கு அப்படின்னா, இப்போ அதாவது கட் ஹெல்த் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு, நம்மளுடைய ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுடைய குடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்னென்ன அப்படின்னா, வயிற்றுப்போக்கு இல்லாம இருக்கிறது, மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறது, வயிற்று வலி இல்லாம இருக்கிறது, சீரான குடல் இயக்கம் இருக்கிறது, நல்ல ஆற்றல் நிலை இருக்கிறது. நல்ல ஆற்றல் நிலை இருந்தால் நம்மளோட மனசும் உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, நம்மளுடைய பயிற்சியில தவம், ஜீவகாந்த சேமிப்பு, மௌனம் ஜீவகாந்த சேமிப்பு. எப்படி மழை பெய்யும் போது எங்கே நிற்குதோ பள்ளம் இருக்கும் இடத்துல, அந்த மாதிரி மழை நீர் நிற்கும் அந்த அந்த மாதிரி ஒரு தேங்குற இடம், அந்த மாதிரி மௌனத்துல நம்மளுடைய ஜீவகாந்தம் எங்கெங்க ஆற்றல் குறைபாடு இருக்கோ அங்கங்கதெல்லாம் போய் ஜீவகாந்தம் சேமிக்கப்படும். அப்ப அதுதான் இந்த மௌனத்துல நடக்குது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஸோ நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல இனிமையான சொற்கள், அன்பான செயல்கள், இது நல்ல மகிழ்ச்சியா சிரிப்பாக பேசி வீட்டுல வந்து ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம வீடு வந்து நல்ல அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இதுதான் நமக்கு இன்றைக்கு தேவையான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. நம்மளுடைய இயல்பான ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்மளுடைய ஆற்றல் நிலையை பெருக்கிப்போம், நோய் எதிர்ப்பாற்றலை பெருக்கி நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோம். உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கட்டும். மகரிஷி அளவு முறைன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. அதாவது அளவுக்கு அதிகமாக உண்பதும், உடலுக்கு தேவையான போது ஓய்வு உறக்கம் தராமல் இருப்பதும், வாதம், பித்தம், கபம் இதை வந்து நமக்கு மாறுபடும். அப்போ மாறுபடும் போது நமக்கு நோய் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இதில் அளவு முறை கடைபிடித்து நம் எல்லைகளை உணர்ந்து ஒழுக்கம் காத்து நாம நம்மளுடைய கர்மயோக நெறிப்படி வாழ்க்கையை வாழ்ந்தா நம்ம உடம்பும் மனசும்
நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நிகழாது நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான அருமையான விளக்கங்கள்மா. நோய் எதிர்ப்பாற்றலை பெருக்கிறதுக்கு நமக்கு இயற்கையாக என்னெல்லாம் செஞ்சுக்கலாம், அதோட நம்மளுடைய பயிற்சிகளை பத்தியும், மௌனம்லாம் இருந்தா இன்னும் நமக்கு ஜீவகாந்த பெருக்கம்லாம் நிறைய கிடைக்கும். என்ன மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுட்டா நோய் எதிர்ப்பாற்றலோட இருந்து வாழ முடியும் இந்த காலத்தில், தற்காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு தலைப்புல நிறைய விளக்கங்கள் அம்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்று நமக்கு சிறப்பானதொரு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆன்லைன் மெடிடேஷன். வாழ்க வளமுடன். ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதனை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 உலக நலவாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை வரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்து